ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 25 நாளைய தினம் ஆனி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. ஒரு ஸ்பூன் மிளகு போதும், உங்களோட ஒட்டுமொத்த தரித்திரமும் விலகி ஓடும். நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நம்மளோட விலகி போகிறதுக்கு ஆன்மீகத்தில் சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் நிறைய இருக்குது. பெரிய அளவில் செலவு செஞ்சு யாகங்கள் ஓமங்கள் நடத்தினா கூட நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம்தான். நம்பிக்கையோடு ஒரு சின்ன கல்லை கடவுளை நினச்சி வழிபாடு செஞ்சால் கூட அது மூலயமா பெரிய பலன் கிடைக்கும். பெரிய பெரிய கோவில்களுக்கு போயிட்டு பெரிய பெரிய வழிபாடு செய்கிறது கூட ஒரு பக்கம் இருந்தாலும் சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்கிறது மூலயமா கிடைக்கக்கூடிய திருப்தி நிறைய இருக்குது. அப்படி மிக மிக எளிமையான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு பரிகாரம் உங்கள் உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய தரித்திரத்தை வெளியேற்றும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். இந்த ஒரு பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா மிளகு. இந்த பரிகாரத்தை நீங்கள் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் பண்ணலாம். வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்தடி பிள்ளையா இருந்துச்சுன்னா அந்த கோவிலுக்கு போகிறது சிறப்பு. கையில் 3 எண்ணிக்கையில் மிளகு வச்சுக்கோங்க. அரச மரத்தை 3 முறை வலம் வந்து பிள்ளையாரை மனப்பூர்வமாக வேண்டிக்கிட்டு அந்த மிளகை உங்கள் தலையை 3 முறை சுற்றி அந்த மரத்தில் போட்டு வந்துடுங்க. பிள்ளையாருக்கு முன்னாடி போடக்கூடாது, பிள்ளையாருக்கு பின்பக்கமாக அரச மரத்தில் போய் போட்டு வந்துடுங்க. மரத்துக்கு கீழே இந்த 3 மிளகை போட்டதுக்கப்புறமா திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடுங்க. ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி வருது. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஒருவேளை உங்கள் வீட்டு பக்கத்தில் அரச மரத்தடி பிள்ளையார் இல்லையா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். அதே மாதிரி தலையை சுற்றி மிளகை போட்டுட்டு பிள்ளையாருக்கு முன்னாடி போடாமல் கோவிலில் ஏதாவது மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்துக்கு கீழே போட்டு வந்துடுங்க. அரச மரத்தடி பிள்ளையார் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயே இந்த பரிகாரத்தை செய்யலாம். இது மூலயமா உங்களை பிடிச்சிக்கக்கூடிய தரித்திரம் பீடைகள் விலகி ஓடும். அது மட்டும் இல்லை, இந்த பரிகாரத்தை செஞ்சால் சனி தோஷத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளும் தப்பிக்கலாம். கூடவே கொஞ்சமாக பச்சரிசி அரைச்சி சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. இந்த கலவையை அரச மரத்தை சுற்றி தூவி விட்டுவாங்க. அங்கே வரக்கூடிய கட்டெரும்புகள் அதை சாப்பிடும். 1000 பேருக்கு அன்னதானம் வாங்கின புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும், கர்ம வினைகள் குறையும். இந்த பரிகாரம் ஏற்கனவே தெரியும்னு சொன்னாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் மறுபடியும் செய்கிறது கூடுதல் சிறப்பு. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பெரிய பெரிய கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா அந்த கஷ்டங்கள் கூடி சீக்கிரம் சரியாகும். அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லி வச்ச சின்ன சின்ன பரிகாரத்துக்கு பின்னாடி பெரிய அளவில் பல நன்மைகள் இருக்குது. இந்த ஒரு பரிகாரமும் அப்படி தான். முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.